எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட், நாம் ஏன் எந்த சூழ்நிலையிலும் நீதிபதி ஆகக்கூடாது. பாருங்களேன், பொதுவாக நம்ம எப்படி இருக்கோம்னா, யாராவது 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், உடனே இவர் கரெக்டாக இருப்பாரா, அவர் கரெக்டாக இருப்பாரா, இப்படியெல்லாம் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிடும். அதாவது நம்மளே ஜட்ஜ் ஆகிட நினைப்போம். ஆனால் அது சுத்தமாக தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம மகாபாரதத்துலேருந்து ஒரு சம்பவம் எடுத்துவோம். உங்களுக்கு நல்லா தெரியும், துரியோதனன் சொந்த பெரிய பாப்பா சித்தப்பா பசங்களுக்கு, அதாவது பாண்டவர்களுக்கு சொத்தே கொடுக்கல. உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதாவது ஸ்ரீகிருஷ்ணரே போய் பேச்சுவார்த்தை நடத்துறாரு. 5 சிட்டியாவது கொடு, 5 கிராமமாவது கொடு, 5 வீடாவது கொடு அப்படிலாம் கேட்குறாரு. உங்களுக்கு தெரியும்ல, இதெல்லாம் அவன் தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் தான் குருஷேத்திர வார் நடக்குது. அதில் கௌரவர்கள் எல்லாமே சாவுறாங்க, மொத்தமாக அழிஞ்சு போயிடுறாங்க. இப்போ நமக்கு என்ன தோணும், இந்த கதையை கேட்டால் என்ன தோணும்? உடனே நம்ம ஜட்ஜ் ஆகிடும். துரியோதனை மாதிரி ஒரு முட்டாள் ஒருத்தர் இருக்கவே முடியாது. அவங்க கேட்டதுக்கு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போயிருந்தா அவனும் உயிரோட இருந்திருப்பான், ஏதாவது ஒரு ஆட்சி பண்ணியிருப்பான். இப்போ நம்ம யோசிக்கிறோமா இல்லையா? யோசிப்போம்ல. ஏன்னா நம்ம உடனே ஜட்ஜ் ஆகிட்டு இருந்தனால தான். ஆக்சுவலாக துரியோதனன் ஏன் அந்த 5 ஊரும் தரல? அவனோட முக்கியமான காரணம் கிரீடி, அதாவது பேராசை. எல்லாம் அவனுக்கு தான் ஓணும்னு நினச்சது தான் அவனுடைய பெரிய ட்ராபேக். ஓகே மேம். ஆனாலும் அவன் ஒரு ராஜா ஆகணும்னு நினச்சாங்க. ஒரு ராஜா என்னெல்லாம் யோசிப்பார்? அவனுக்கு கிடைக்கிற இடம் நல்லா இருக்கணும்னு நினைப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள், ரொம்ப கரெக்டான எக்ஸாம்பிள் கிடையாது, நான் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இந்தியான்னு ஒரு நாடு உங்களுக்கு தெரியும். இதை சைனா ஆக்கிரமிக்க போகுதுன்னு வச்சுக்கோங்க. சைனா இப்போ நம்மளும் மிலிட்ரி லெவலில் பாரதம் ரொம்ப ஈக்குவலாக ஆகிடுச்சு நிறைய நாடோட. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சைனா என்ன சொல்கிறான்னா, நான் பாரதத்தை மொத்தமாக பிடிக்க போகிறேன் அப்படின்னு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு சாய்ஸ் தரான். என்ன சாய்ஸ்னால், உங்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டிலாம் சொல்கிறீங்களா, டெல்லி, பாம்பே, கல்கட்டா, சென்னை, இந்த 4 எனக்கு கொடுத்துரு, பாக்கியெல்லாம் நீங்கள் வச்சு ஆண்டுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்கன்னு வச்சுப்போம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதான் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இந்தியா மாதிரி ஒரு நாடு, அது முக்கியமான மெட்ரோபாலிட்டன் சிட்டி 4, அதையும் கொடுத்துட்டா இந்தியா ரொம்ப ஏழ்மையான நாடாயிடும். கரெக்டாக? அதுக்கு இந்தியா என்ன பண்ணும்? எந்த இடமும் கொடுக்காம சண்டை போட போயிடும். கரெக்டாக? நாடே அழிஞ்சாலும் பரவாயில்ல, ஒன்றுமே இந்த முக்கியமான 4 இடம் இல்லாமல் இந்தியா சொல்லிக்கிறது என்ன அர்த்தம் இருக்குன்னு சொல்லிட்டு கொடுக்காது இல்லை. இதே பிரச்சனை தான் துரியோதனனுக்கு. இவங்க 5 சிட்டின்னு கேட்டாங்க தெரியுமா? அந்த 5 ரொம்ப வெயிட்டான ஏரியாக்களை கேட்டிருக்காங்க பாண்டவர்கள். அதை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், இவனை ஆட்சி பண்ணுறது உப்பு சப்பான் இல்லாத மாதிரி ஒரு நாட்டுக்கு ராஜ்யன்ற மாதிரி இருப்பாங்க. யார்? துரியோதனன். இப்போ ரிவர்ஸ் இந்தியாவில் இந்த வளர்ந்த மாநிலங்கள், அப்படியே பின்தங்கின மாநிலங்கள்னு வச்சுக்கோங்களேன். பின்தங்கின ஒரு 5 ஸ்டேட்டு, ஃபார் எக்ஸாம்பிள்ஸ் பேசுகிறேன். இப்போ நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்லாம் இருக்குல்ல, மேகாலயா, திருப்பூர் எல்லாம் சொல்கிறோம்ல, சிக்கிம் இதெல்லாம் சொல்கிறோம்ல, இந்த மாதிரி ஒரு 5 மாநிலத்தை சைனா கேட்குறான், இதை கொடுத்துரு, நான் ஒன்றும் சண்டை போட மாட்டேன்னு சொல்கிறேன். அப்போ நம்ம சண்டை தான் போட போகிறோம், அது வேறு விஷயம். ஆனால் இழப்பு பெருசாக இருக்காது. சரி, இந்த இடம்லாம் வளரவே இல்லை, அதெல்லாம் கொடுக்கறதா இருந்தால் கொடுத்துடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் அன்னைக்கு வந்திருக்கலாம். துரியோதனுக்கு சொல்கிறேன். துரியோதனுக்கு எப்படி வந்திருக்கும்னா, இவன் கேட்குற 5 சிட்டியும் ரொம்ப வீக்கான சிட்டின்னு வச்சுக்கோங்க, பெரிய பொருளாதாரத்தில் இல்லை, அது தனக்கிட்ட இருந்தாலும் இல்லைனாலும் ஒன்றுன்னா அந்த இடத்த அவன் கொடுத்துருப்பான். கரெக்டாக? அவனுக்கு என்னென்னா, அவங்க கேட்ட 5 வெயிட்டு. அடுத்த கேள்வி விட நம்ம என்ன, வேறு 2-3 ஆப்ஷன் கேட்டாங்களே. 5 சிட்டி கேட்டாங்க, அதுக்கப்புறம் 5 கிராமம் கேட்டாங்க, 5 வீடாவது கொடுத்துக்கலாம் நம்ம நினைக்கிறோம்ல. ஆக்சுவலாக இவன் 5 வீடு கொடுக்குறானே வச்சுக்கோங்களேன், பாண்டவருக்கு ஒத்துக்க போகிறான்னு நினைக்கிறீங்க? அர்ஜுனன் ஒத்துப்பானா? பீமன் ஒத்துப்பானா? 5 கிராமம்னு சொன்னால் ஒத்துப்பாங்களா? கண்டிப்பாக ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டாக 5 சிட்டிலாம் ஒத்துந்துருப்பாங்க. நம்ம கேட்குறதுக்கு, அதாவது இவ்வளோ கேட்டு தரலன்னு நான் சண்டைக்கு போனேன்னு சொல்கிறதுக்கு தான் அவங்களுக்கு அது காரணமாக இருந்ததே தவிர, துரியோதனுக்கு நல்லா தெரியும் 5 சிட்டி கேட்டாங்கன்னா அது கொடுத்துருந்தா ஒத்துந்துருப்பாங்க. ஆனால் 5 கிராமம் கேட்டாலோ 5 வீடு கேட்டாலோ கண்டிப்பாக அவங்க ஒத்துக்க போகிறது இல்லை, அவங்க சண்டைக்கு தான் வரப்போகிறாங்கன்னு யாருக்கும் தெரியும்? துரியோதனுக்கும் தெரியும். இதில் துரியோதன் நம்ம ஜஸ்டிஃபை எல்லாம் பண்ணல. துரியோதன் கிரீடி தான். பாருங்களேன், சைனா இந்தியா ஆக்கிரமிக்கிற எக்ஸாம்பிளில் சைனாக்கு இங்கே எங்கே பங்கு கிடையாது, இது எனக்கு கொடுன்னு கேட்கறதுக்கு. ஆனால் இவங்களுக்கு பங்கு இருக்குது. பாண்டவர்களுக்கு அந்த இடத்துல பங்கு இருக்குது. சித்தப்பா பசங்க, பெரியப்பா பசங்க சொத்து பிரிக்கும் போது 2 குடும்பத்துக்கு ஈக்குவலாக பிரிச்சுக்கலாம். அந்த மனசுப்பான்மை அவனுக்கு இருக்கணும். அவங்ககிட்ட இல்லைன்றது தான் பெரிய ப்ராப்ளம் துரியோதனனுக்கு. ஆனால் அவன் அந்த இடங்களை கொடுக்காம இருந்ததுக்கு காரணம் என்னன்னா, அந்த இடத்த கொடுத்துட்டா மொத்தமே நாட்டை கொடுத்த மாதிரி. அதுக்கப்புறம் இவன் ராஜாவா இருந்தான்னா இல்லைன்னா என்ன, அதனால தான் அவன் கொடுக்கல. ஆனால் நீங்கள் மகாபாரதத்தை நீங்கள் வெளியில் ஒரு கதையாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன்,
நமக்கு என்ன தெரியும், உடனே நம்ம ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு போயிடுவோம். இதனால தான் அப்படி ஆயிடுச்சு, அதனால தான் அப்படி ஆயிடுச்சுன்னு நம்ம நினச்சிப்போம். ஆனால் ஆழமாக போய் ஒன்று ஒன்றும் படிக்கும்போது தான் தெரியும் அவங்கவுங்க பார்வையில் அவங்கவுங்க கரெக்டாக. இப்போ நீங்கள் தான் ராஜாவாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், துரியோதன பொசிஷனில் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம், உங்ககிட்ட 5 சிட்டி கேட்குறான்னு வச்சுக்கலாம், அது முக்கியமாக இது மாதிரி மெட்ரோபாலிட்டன் சிட்டி நான் எடுத்து கொடுத்துருவீங்களா? கொடுக்க மாட்டீங்களா? அப்போ அந்த ஆங்கிள் துரியோதன் கரெக்ட் மாதிரி தானே தெரியுது. ஆனால் அவன் பண்ண பெரிய தப்புன்னா அவனோட கிரீடி, பேராசை தான், அதெல்லாம் அழிஞ்சிட்டான். ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டியது என்ன? இப்போ துரியோதனன் கரெக்டுன்னு நம்ம சொல்லலை. துரியோதனம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இடத்த கொடுத்து அவன் ஒன்றுமே இல்லை, ஒரு ராஜாவாக இல்லை, அதனால அவன் சண்டை போட்டான், நம்ம புரிஞ்சுட்டா நல்லது. இல்லையா, நம்ம வந்து யாரை பற்றியும் ஜட்ஜ் பண்ண தேவையில்லை. இது ஒரு ட்ராமாவில் நடக்கிற ஒரு காட்சி. நம்ம வந்து ஒரு விட்னஸாக இருந்து பார்க்குறோம். ஒரு சினிமா தியேட்டர் எப்படி போய் படம் பார்த்துட்டு வரோம், அந்த படத்தில் இவன் சரியில்லை அவன் சரியில்லை 1008 கருத்து இருக்கும். கடைசியாக அந்த படம் முடியும் போது சுபம்னு படம் முடியும். ஒரு டேரக்டர் இப்படி எடுத்துக்கிறாரு, இவ்வளோ பேர் நடிச்சிருக்காங்க, அது இப்படி எடுத்திருக்காங்க, இப்படி அப்படின்னு பார்த்துட்டு வெளியே வந்தால் நமக்கு பிபி டென்ஷன்லாம் ஆகாது இல்லையா? அந்த மாதிரி இருந்தால் நல்லது. புரியுதுங்களா? ஸோ நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும்னா நம்ம வந்து எந்த ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம ஒரு ஜட்ஜ் ஆகிடக்கூடாது. நம்மளே வந்து அது இதெல்லாம் பார்த்துக்கூடாது. நம்ம ஜட்ஜ் ஆகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்கள் ஜட்ஜ் ஆகிடுங்க. ஓகே, நம்ம எந்த அளவுக்கு நல்லவனாக இருக்கோம், காமம், கோபம், அகங்காரம், பற்று, பேர ஜெயிச்சிட்டோமா, இந்த ஆங்கிள் எல்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஓகே, இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் போடுங்க. தேங்க்யூ.